வணக்கம் நண்பர்களே, இந்த ஒரு பிரத்யேகமான வரலாற்று தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்திய துணைக்கண்டத்துல இஸ்லாம் எப்படி வந்துச்சு, அதோட 1000 ஆண்டுகால நெடிய பயணம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி தான் ஆழமா அலச போறோம். இது வெறும் அரசர்கள் போர்கள்னு சுருக்கிட முடியாதுங்க. இது நம்ம கலாச்சாரம், கலை, அப்புறம் சாதாரண மக்களோட பின்னி பிணைந்த ஒரு மாபெரும் கரை. சரி, நேரா விஷயத்துக்கே வருவோம். இஸ்லாம் இந்தியாவிற்குள் எப்படி நுழைந்ததுன்னு கேட்டா பலருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருது போர்களும் படையெடுப்புகளும் தான். ஆனா அது மட்டும்தான முழுமையான உண்மை? கிடையவே கிடையாது. வணிகம் மூலமாவா, ஆன்மீகத்தின் வழியாவா, இல்ல பேரரசுகள் மூலமாவா, எப்படி இந்த மாற்றம் நிகழ்ந்தது? பொதுவா இருக்கிற இந்த தவறான புரிதல்களை உடைச்சு உண்மையான வரலாறு எப்படி உருவாச்சுன்னு இன்னைக்கு நம்ம தேடி பயணிக்க போறோம். இந்த பிரம்மாண்டமான பயணத்தை நாம 5 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். ஆரம்பகால வணிகர்கள், முதல் கால் தடங்களும் சூஃபி மாணிகங்களும், டெல்லி சுல்தானகத்தின் எழுச்சி, மாபெரும் முகலாய பேரரசு மற்றும் அவர்கள் விட்டுச் சென்ற நீடித்த கலாச்சார மரபு. அப்படி அது எப்படி விரிவடையுதுன்னு பாருங்களேன். 7ஆம் நூற்றாண்டுல அரபு வணிகர்களின் வருகையில ஆரம்பிச்சு 711ல சிந்து படையெடுப்பு, 1206ல டெல்லி சுல்தானகத்தின் தொடக்கம், கடைசியா 1526ல முகலாய பேரரசின் உதயம் வரைக்கும் இந்த 1000 ஆண்டு கால தடத்தை தான் நாம இப்போ கடக்க போறோம். முதல் பகுதி: ஆரம்பகால வணிகர்கள் மற்றும் கடலோர நம்பிக்கைகள். உண்மையே சொல்லணும்னா, பெரும் பேரரசுகள்லாம் இங்க வர்றதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே நம்ம கதை இந்தியாவின் கடலோர பகுதிகளில் ரொம்பவே அமைதியான முறையில் தொடங்கிடுச்சு. இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே அரபு வணிகர்கள் நம்ம கேரளாவோட மலபார் கடற்கரைக்கு வந்து நறுமணப் பொருட்கள், பட்டு, ரத்தினங்கள்னு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அவங்க இஸ்லாத்தை தழுவிய பின்னரும் இங்க அமைதியா குடியேறி உள்ளூர் மக்களோட ஒன்றிணைந்து திருமண உறவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் கேரளாவில் இருக்கிற சேரமான் ஜும்மா பள்ளிவாசல். படையெடுப்புகள் மூலமா தான் இஸ்லாம் வந்துச்சுன்னு சொல்ற பிம்பத்துக்கு இந்த அமைதியான தொடக்கம் ஒரு மிகப்பெரிய முரண் இல்லையா? இரண்டாவது பகுதி: முதல் கால்தடங்கள் மற்றும் சூஃபி ஞானிகள். நிலப்பரப்புக்குள்ள இஸ்லாம் எப்படி விரிவடைஞ்சதுங்கிறத 2 மாறுபட்ட கோணங்கள்ல நாம பார்க்கலாம். ஒன்னு ராணுவ நடவடிக்கைகள், இன்னொன்னு மக்களின் மனதை வென்ற ஆன்மீகம். முதல்ல ராணுவம். இந்திய பெருங்கடல்ல தங்கள் வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதற்கு பதிலடியா உமையாத் கலிஃபகம் தனது முதல் ராணுவ நகர்வை எடுத்தது. கிபி 711ல இளம் தளபதியான முகமது பின் காசிம் சிந்து பகுதியின் மீது படையெடுத்து வெற்றி கண்டார். இது கண்டிப்பா ஒரு முக்கியமான அரசியல் திருப்பம்தான். ஆனா ஆரம்ப காலத்துல இந்த அதிகாரம் சிந்து மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளோடு மட்டுமே சுருங்கி இருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ எப்படி இவ்ளோ பெரிய நிலப்பரப்புல இஸ்லாம் பரவுச்சுன்னு நீங்க யோசிக்கலாம். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் சூஃபி நெறி. அரசியல் அதிகாரத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆன்மீகம், தொண்டு, சமத்துவம் மற்றும் தனிப்பட்ட பக்தியை மையமாக கொண்ட ஒரு வழிபாட்டு முறை தான் இது. எந்தவித வற்புறுத்தலும் இல்லாத இந்த எளிய, அன்பான அணுகுமுறை சாதாரண மக்கள் கிட்ட ரொம்ப ஆழமா ரீச்சாச்சு. ஒரு இயற்கையான கலாச்சார இணைப்புக்கு இது மிகப்பெரிய காரணமா அமைஞ்சது. இந்த சூஃபி நெறியை பரப்பியதில் அஜ்மீரின் குவாஜா மொய்னுதீன் சிஷ்டி, டெல்லியின் நிசாமுதீன் அவுலியா இவங்களுக்கெல்லாம் மிக முக்கிய பங்கு இருக்கு. மனித குலத்துக்கான சேவை, அன்பு, சகிப்புத்தன்மை இதைத்தான் அவங்க போதிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனா நிசாமுதீன் அவுலியா அரசியல் அதிகாரத்தையே முற்றிலும் நிராகரித்தார். எந்த பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் ஈர்த்த இந்த ஞானிகள் இந்தியா முழுக்கவும் ஆழமான ஒரு ஆன்மீக வலையமைப்பை ரொம்பவே ஸ்ட்ராங்கா உருவாக்குனாங்க. மூன்றாவது பகுதி: டெல்லி சுல்தானகத்தின் எழுச்சி. இப்போ வட இந்தியாவின் பெரும் படையெடுப்புகள் மற்றும் டெல்லியை மையமாக கொண்ட பேரரசுகள் உருவான காலகட்டத்துக்கு வருவோம். 11ஆம் நூற்றாண்டுல வந்த கஜினி முகமது முழுக்க முழுக்க செல்வத்துக்காக மட்டுமே பல முறை படையெடுத்தார். ஆனா அவர் நிரந்தர ஆட்சியை இங்க அமைக்கல. அதுவே 12ஆம் நூற்றாண்டுல வந்த முகமது கோரியோட நோக்கம் முற்றிலும் வேற. 1192ல நடந்த 2ஆம் தரைன் போரில் வெற்றி பெற்ற கோரி ஒரு நிலையான அரசியல் கட்டுப்பாட்டை கொண்டு வந்து நிரந்தர பேரரசை உருவாக்க திட்டமிட்டார். வெறுமனே செல்வத்தை சுருட்டிக்கிட்டு போறதுல இருந்து ஒரு நிரந்தர ஆட்சி அமைக்கும் நோக்கத்துக்கான தெளிவான மாற்றம் இங்கதான் நடக்குது. முகமது கோரியின் மரணத்துக்கு பிறகு 1206ல டெல்லி சுல்தானகம் உருவானது. அதுக்கப்புறம் வந்த 3 நூற்றாண்டுகள்ல மம்லுக், கில்ஜி, துக்ளக், சயீத் மற்றும் லோடி ஆகிய 5 வம்சங்கள் டெல்லியை ஆட்சி செஞ்சாங்க. இந்த வம்சங்கள் தான் டெல்லியை இஸ்லாமிய உலகின் மிக முக்கியமான நகரங்கள்ல ஒன்னா உலகத்துக்கே அடையாளப்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தை நாம ஏன் ரொம்ப முக்கியமா பார்க்கறோம் தெரியுமா? அப்போ நிகழ்ந்த ஒரு பிரம்மாண்டமான கலாச்சார கலவைக்காகத்தான். பாரசீக கலாச்சாரம், இஸ்லாமிய கட்டிடக்கலை, அவங்களோட நிர்வாக முறைகள் எல்லாம் இங்கிருந்த உள்ளூர் மரபுகளோடு கலந்து புதிய கலை வடிவங்களை உருவாக்கிச்சு. பாரசீக, அரபு, துருக்கிய மொழிகளோடு நம்மூர் மொழிகளும் கலந்து உருது அப்படிங்கிற ஒரு புதிய மொழியே பிறந்தது இந்த காலத்துல தான். இது நிஜமாவே ஒரு அற்புதமான கலாச்சார இணைப்பில்ல. 4வது பகுதி: மாபெரும் முகலாய பேரரசு.
இந்திய வரலாற்றிலேயே மிகவும் பிரபலமான அதே சமயம் சிக்கலான ஒரு சகாப்தம் முகலாயர்களின் வருகையோடு தான் தொடங்குது. 1526ஆம் ஆண்டு தைமூர் மற்றும் செங்கிஸ்கான் வம்சாவளியில வந்த பாபர் முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்தார். இந்த ஒரு வெற்றி தான் இந்தியால ஒரு புதிய பரந்து விரிந்த பேரரசு உருவாக அடித்தளமா அமைஞ்சது. இப்போ நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. முகலாயர்களிலேயே மிகவும் பிரபலமான 2 ஆட்சியாளர்களை ஒப்பிட்டு பார்ப்போம், அக்பர் மற்றும் அவுரங்கசீப். இவங்க 2 பேரோட ஆட்சி தத்துவங்களும் நேர் எதிர் துருவங்கள். அக்பர் மத சகிப்புத்தன்மையை கடைபிடிச்சார், அரசாங்கத்துல இந்துக்களுக்கு இடம் கொடுத்தார், பல்வேறு மதங்களுக்கு இடையிலான விவாதங்களை ஊக்குவிச்சார். ஆனா அவுரங்கசீப் முற்றிலும் மாறுபட்டு ரொம்பவே பழமைவாத இஸ்லாமிய அணுகுமுறையை கையாண்டார். அவர் பேரரசோட எல்லைகளை மிகப்பெரிய அளவுக்கு விரிவுபடுத்தினாலும் தொடர்ந்து நடந்த பல போர்களால பேரரசு ரொம்பவே பலவீனமடைந்தது. இவங்க 2 பேரோட இந்த வேறுபட்ட அணுகுமுறைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் விவாதிச்சுட்டு இருக்காங்க. அதே போல ஜஹாங்கீர் மற்றும் ஷாஜகான் காலத்துல கலைகளும் கட்டிடக்கலையும் அதோட உச்சத்தையே தொட்டதுன்னு சொல்லலாம். ஷாஜகான் தன் மனைவிக்காக கட்டின உலக புகழ்பெற்ற தாஜ்மஹல் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பாரசீக மற்றும் இந்திய கட்டிடக்கலை மரபுகள் ரெண்டும் ஒன்னு சேர்ந்து அதோட முழுமையான அழகை இந்த காலகட்டத்துல தான் உலகத்துக்கு காட்டுச்சு. நமது இறுதிப் பகுதி ஒரு நீடித்த கலாச்சார மரபு. இவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த முகலாய பேரரசு எப்படி வீழ்ந்தது? 18ஆம் நூற்றாண்டுல நடந்த அந்த வீழ்ச்சிக்கு ஒற்றை காரணத்தை எல்லாம் நம்மால சொல்லிட முடியாது. அதிகாரத்தை பிடிப்பதற்கான உள்நாட்டு போராட்டங்கள், பரவலாக வெடித்த பிராந்திய கிளர்ச்சிகள், மெல்ல மெல்ல வளரத் தொடங்கிய ஐரோப்பியர்களின் ஆதிக்கம், அப்புறம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் எழுச்சி, இது எல்லாமே ஒன்னு சேர்ந்துதான் அந்த மாபெரும் முகலாய அதிகாரத்தை மெல்ல மெல்ல முடிவுக்கு கொண்டு வந்தது. நாம இதுவரைக்கும் பார்த்த அந்த ஒட்டுமொத்த வரலாற்றின் மைய கருத்தை இந்த ஒரு மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது. இந்தியாவில் இஸ்லாத்தின் வரலாறு என்பது வெறுமனே படையெடுப்பு அல்லது மதமாற்றம் தொடர்பான ஒற்றை கதை மட்டும் கிடையாது. மாறாக அது வணிகர்கள், ஞானிகள், ஆட்சியாளர்கள் மற்றும் சாதாரண மக்களையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட சிக்கலான செயல்முறை. அரசியல் அதிகாரம் ஒருவேளை வீழ்ந்திருக்கலாம், ஆனா இந்த கலாச்சார வேர்கள் நம்ம மண்ணுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிடுச்சு. இந்த 1000 ஆண்டு கால நெடிய வரலாற்றை பார்த்து முடிக்கும்போது நமக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி எழும்பலாம். இவ்வளவு வரலாற்று அடுக்குகளை கொண்ட இந்த பின்னணி இன்றைய தெற்காசியாவின் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தை தொடர்ந்து எப்படி வடிவமைச்சிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை சுற்றியுள்ள கட்டிடங்கள், நீங்க பேசுற மொழிகள், கேட்கிற இசை, ஏன் நீங்க ருசிக்கிற உணவுகள்ல கூட அந்த வரலாற்றின் தாக்கத்தை உங்களால உணர முடியுதா? கண்டிப்பா முடியும். இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று தேடலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து சிந்திங்க, தேடுங்க,